ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்வாட் சைன் ஆஃப் 10 ரிலேம் எபிசோட் 11 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் வந்து நம்ம ஹீரோவும் ஷூஷுவும் வந்து காட்டுப்பகுதியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே யாரோ வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன் பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து நம்ம ஷூஷுவையும் நம்ம ஹீரோவையும் வந்து சுற்றி வளர்ச்சிட்டாங்க. எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு. இவங்க எல்லாம் வந்து மோஷிக்காக தான் வந்திருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மோ ஃபேமிலிஸை தான் ஒன்று நீ வந்து கொண்டு இருக்க, நீ இன்றைக்கி சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இன்னும் உயிரோட வாழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூஷு வந்து 5 ஹவுஸ் செக்டர் சேர்ந்தவங்களே நீ அட்டாக் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இந்த காட்டுப்பகுதியில் வந்து நிறைய விதமான அனிமல்ஸ் இருக்குது, அது வந்து ஒன்று கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் ஸ்பிரிச்சுவல் ஏரோ யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ திரும்ப அந்த ஏரோ அனுப்பி கொண்டுறான். எல்லாருமே ஒன்று அட்டாக் பண்ணுங்கள், இவனோட லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க லேட்டர் மாதிரி வந்து சொல்கிறான். நீ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷூஷுவை பார்த்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஷூஷுவையும் நம்ம ஹீரோவையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க லீடர் மாதிரி இருக்கவங்கிட்ட. நீ சாகக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட ஸ்வால் வந்து தண்டர் ஸ்ட்ரைக்கில் வந்து வருது. நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னை வந்து நான் தப்பாக கணக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். மூவ் ஃபேமிலியை சேர்ந்தவன் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கள், இன்றைக்கி இவனை தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன்னோட தம்பிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லை, நீ வந்து உனக்காக வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நீ சாகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி வந்து சொல்கிறான். நீ இன்றைக்கி எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க எல்லாருமே வந்து ஓடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறனால. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்றைக்கி அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களும் வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தையும் வந்து கொண்டுட்டுருக்கான். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அவன் கல்லையே வந்து கத்தி வச்சு கொண்டுடுறான். செகண்ட் ஒருத்தவனும் வந்து செத்துட்டான். இங்கே தேட வந்து அந்த லீடர் மாதிரி மட்டும்தான் இருக்கான். எப்படி நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவனே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். என்னை போக விடு அப்படின்னு சொல்கிறான் அவன். நீங்கள் எல்லாருமே மான்ஸ்டர் மாதிரி, உங்களெல்லாம் நான் வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஷூஷு வந்து நீ என்ன இவ்வளோ வேகமாக ஓடி வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கி எல்லா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம ஷூஷு வந்து ஒரு ரெட் ஃபேஸ் ஒரு கோஸ்ட் வந்து தூக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ வந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லி வந்து தேடிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த கோஸ்ட்டு அவ்வளோதான், ஸோ அந்த பொண்ணு இறந்து போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி மனுஷங்களை கூப்பிட்டு போய் அதை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது 9th லெவலில் இருக்கும், உன்னால அதை காப்பாற்றவே முடியாது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். நீ அவ்வளோதான், அவளை வந்து இழக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ப்ரே பண்ணிக்கோ அவள் சாகக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம், இன்றைக்கி அவன் டெட்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து அவன் கழுத்துலேயே வந்து வெட்டிடுறான். அதனால் அவன் வந்து இறந்துறான். அப்படி நான் இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இரு ஷூ, நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அந்த கேவுக்குள்ளே போய் நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துருக்கான். இங்கே எங்கேயாவது ஷூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ போய் பார்க்கும்போது வந்து அந்த ரெட் ஃபேஸ் கோஸ்ட் வந்து அங்கே தான் இருக்குது. நம்ம வந்து அந்த கோஸ்ட் என்னன்னா நம்ம ஷூ கிட்ட நீ கிட்ட வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஷூ வந்து நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி நம்ம ஷூ சொன்ன உடனே அந்த கோஸ்ட் வந்து அந்த கையை பிடிச்சி தூக்கி வீசிடுது. தூக்கி வீசினதுக்கப்புறம் தான் வந்து ஷூ வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறது. நம்ம ஹீரோ அமைதியாக இருன்னு சொல்கிறான். இந்த பைத்தியங்கிற நான் சாகர போகிற நிலமையில இருக்கேன், நீ வந்து இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த கோஸ்ட் வந்து திசை திருப்பி கல்லை தூக்கி வீசி திசை திருப்பி நம்ம ஷூவை காப்பாற்றலாம் சொல்லி பார்க்கும்போது அந்த கோஸ்ட் வந்து திரும்ப பார்த்துருது. நம்ம ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. நம்ம ஹீரோ வெளியே போகிறக்கான வழி கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட். ஆனால் அந்த கோஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த வந்து கவர் பண்ணிடுது. நம்ம இன்றைக்கி வெளியே போகவே முடியாது போல் அப்படின்னு சொல்லி ஷூ வந்து சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சார் மறக்காம பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.